ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆர்டர் சைக்கிள்னால் என்னென்னு பார்க்க போகிறோம். ஆர்டர் சைக்கிள்ன்றது இட்ஸ் அ ரெக்கரிங் டைம் இன்டர்வல் பிட்வீன் டூ கன்சிக்யூட்டிவ் ரெப்ளனிஷ்மெண்ட் ஆர்டர்ஸ். ஒன்றுக்கடுத்து ஒரு ஆர்டர் நம்ம 2 சக்ஸஸிவ் ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஆர்டர்ஸ்க்கு இடையில் இருக்கிற டைம் பீரியடை தான் நம்ம ஆர்டர் சைக்கிள் அப்படின்னு சொல்கிறோம். டைம் பீரியட் பிட்வீன் த 2 successive orders is called order cycle. இந்த ஆர்டர் சைக்கிளை கம்ப்ளீட் லைஃப் ஸ்பேன் ஆஃப் ஸ்டாக் ரெப்ளனிஷ்மெண்ட்டுன்னு கூட நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஸ்டாக் ரெப்ளனிஷ்மெண்ட் பண்ணுறோம் இல்லையா, ஸ்டாக்கை ரீஃபில் பண்ணுறோம் இல்லையா, அந்த ஸ்டாக் ரீஃபில்லிங் பண்ணுறதுக்கான கம்ப்ளீட் லைஃப் ஸ்பேனாக கூட இருக்கலாம். அதோடைய ரெப்ரசன்டேஷனாக கூட இந்த ஆர்டர் சைக்கிள் இருக்கலாம். அண்ட் இந்த ஸ்டாக் ரீஃபில்லிங் ஃப்ரம் த எக்ஸாக்ட் மொமெண்ட் அ பர்ச்சேஸ் ஆர்டர் இஸ் ரெய்ஸ்ட். ஒரு பர்ச்சேஸ் ஆர்டர் வந்த உடனே நம்ம ஸ்டாக் ரெப்ளனிஷ்மெண்ட்டை பண்ணணும். ஸோ ஸ்டாக் ரெப்ளனிஷ்மெண்ட் பண்ணும்போது அந்த கம்ப்ளீட் லைஃப் ஸ்பேன் இருக்கு இல்லையா, அந்த கம்ப்ளீட் லைஃப் ஸ்பேனை தான் நம்ம ஆர்டர் ஸ்பேனுன்னு சொல்கிறோம், ஆர்டர் சைக்கிள்னு சொல்கிறோம். இந்த ஆர்டர் சைக்கிள் வச்சு தான் ஒரு புது ஆர்டர் ஒன்று நம்ம ட்ரிகர் பண்ணலாம். அதுக்கு பேர் ஆர்டர் இனிஷியேஷன் ஆர் பிளேஸ்மெண்ட். இந்த ஆர்டர் இனிஷியேஷன் ஆர் பிளேஸ்மெண்ட்ன்றது ட்ரிகர்டு when the current inventory level reaches the predetermined point, that is reorder level. When a scheduled reviews time arrives, replenishment lead timeன்றது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். ஒரு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணதுலேருந்து அது ரிசீவ் ஆகிற வரைக்கும் உள்ள அந்த டைம் பீரியட் தான் ரெப்ளனிஷ்மெண்ட் லீட் டைம். அண்டு ரெசிப்ட் அண்ட் இன்ஸ்பெக்ஷன்னாலும் நம்மளுக்கு தெரியும். ரெசிப்ட்ன்றது ஒரு ப்ராடக்டை நம்ம வாங்கிட்டோம் அப்படின்றதுக்கான ப்ரூஃப், ஆர் ப்ராடக்டை நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்றதுக்கான ப்ரூஃப். அண்ட் இன்ஸ்பெக்ஷன் அப்படின்றது ஸ்டாக் arrives and is placed into the warehouse available for use. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்றத குறிக்கிறது தான் இன்ஸ்பெக்ஷன். கன்சம்ஷன் ஆர் டெப்ளிஷன். கன்சம்ஷன் அப்படின்றது ஒரு கஸ்டமர் டிமாண்டட் கிராஜுவலி கன்சியூம்ஸ் த ஸ்டாக் ஓவர் டைம் அட் த டிமாண்ட் ரேட். ஒரு டிமாண்ட் ரேட்டை வச்சு ஒரு கஸ்டமர் அந்த பொருளை கன்சியூம் பண்ணுறாரு அப்படின்னா அந்த கன்சியூமேஷனை அந்த மாதிரி கன்சியூம் பண்ணுறத நம்ம கன்சம்ஷன் ஆர் டெப்ளஷன்னு சொல்கிறோம். இப்போ ஆர்டர் சைக்கிளோட ஃபார்முலா என்னென்னா Q/D. Qன்றது ஆர்டர் குவான்டிட்டி அண்ட் Dங்கிறது டிமாண்ட். ஒரு ஆர்டர் குவான்டிட்டியை டிமாண்டால் டிவைட் பண்ணால் நம்மளுக்கு ஆர்டர் சைக்கிள் கிடச்சிரும். இப்போது ஆர்டர்ஸ் எப்படி இனிஷியேட் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். ஆர்டர்ஸ் எப்படி இனிஷியேட் பண்ணலாம் அப்படின்னா, an order is placed automatically when the physical stock level drops. நம்மக்கிட்ட இருக்கிற ஃபிசிக்கல் ஸ்டாக் லெவல் கம்மியாக இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல நம்ம ஆர்டர் ப்ளேஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது உறுதியாயிடும். ஸோ அப்படி ஆர்டர் ப்ளேஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த மாதிரி நம்ம ஆர்டர் பண்ணுற பாயிண்ட்டை தான் நம்ம அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக நம்ம ஆர்டர் பண்ணுறத ரீஆர்டர் பாயிண்ட் ஆர் ரீஆர்டர் லெவல் அப்படின்னு சொல்கிறோம். ரீஆர்டர் பாயிண்ட் ஆர் ரீஆர்டர் லெவல் is placing an order automatically when the physical stock level drops or below a specific threshold. ஒரு குறிப்பிட்ட வேல்யூவுக்கு கம்மியாக நம்மளோட ஆர்டர் ஸ்டாக் இருந்துச்சு அப்படின்னா நம்ம உடனே ஆர்டர் பண்ணணும். அந்த மாதிரி உடனே ஆர்டர் பண்ணுறத ரீஆர்டர் பாயிண்ட் ஆர் ரீஆர்டர் லெவல்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு பீரியாடிக் ரெவ்யூ அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். பீரியாடிக் ரெவ்யூ அப்படின்றது ஆர்டர்ஸ் ஆர் பிளேஸ்ட் அட் ஃபிக்ஸ்ட் அண்ட் ப்ரீடிஃபைன்ட் டைம் இன்டர்வல்ஸ். எக்ஸாம்பிள் எவ்ரி மண்டே, எவ்ரி 30 days. இந்த மாதிரி ஒரு ப்ரீடிட்டர்மைன்டு டைம் பீரியடை குறிக்கிறது தான் இந்த பீரியாடிக் ரெவ்யூ. ஒரு குறிப்பிட்ட பீரியடை குறிக்கிறது பீரியாடிக் ரெவ்யூ. ரெவ்யூன்றது அதை பற்றி நம்ம அனலைஸ் பண்ணுறது, அந்த பீரியடை பற்றி நம்ம அனலைஸ் பண்ணுறது. இட் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் த ஸ்டாக் லெவல் அட் த இன்டர்மீடியேட் டைம்ஸ்
relies purely on the time elapsed. இதில் வந்து ஸ்டாக்கை பற்றியோ ஸ்டாக் லெவலை பற்றியோ எந்த ஒரு கவலையும் கிடையாது. ஜஸ்ட் இது வந்து டைமை மட்டும் தான் பேஸ் பண்ணி இருக்கும். டைம் பேஸ்டு ட்ரிக்கர் தான் வந்து இந்த பீரியாடிக் ரிவ்யூ. இப்போ மேனுவல் அண்ட் ஹைப்ரிட் இனிஷியேஷன். மேனுவல் ஆர் ஹைப்ரிட்ன்றது நாமளே நம்ம கையால் ஓனாக பண்ணுறது. ஸோ எந்த ஒரு ஆர்டர் நம்மளால் பண்ணுறோமோ அந்த ஆர்டர்ஸை வந்து மேனுவலி இனிஷியேட்டட் ஆர்டர் ஆர் ஹைப்ரிட் இனிஷியேட்டட் ஆர்டர் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு கண்டினியூஸ் ரிவ்யூ சிஸ்டம்னா என்ன, பீரியாடிக் ரிவ்யூ சிஸ்டம்னா என்னென்னு பார்ப்போம். இப்போ கண்டினியூஸ் ரிவ்யூ சிஸ்டம் அப்படின்றது இன்வென்ட்ரி கண்ட்ரோல் மாடல். தெர் ஆர் 2 ஃபண்டமெண்டல் ஆப்ரேஷன் பாலிசிஸ் ஃபார் மானிட்டரிங் ஸ்டாக் அண்ட் பிளேசிங் ஆர்டர்ஸ். நம்மக்கிட்ட 2 ஆப்ரேஷ்னல் பாலிசிஸ் இருக்குது. எதுக்கு அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கிற ஸ்டாக்கை மானிட்டர் பண்ணுறதுக்கு அண்ட் ஆர்டர் பிளேஸ் பண்ணுறதுக்கு நம்ம 2 ஆப்ரேஷ்னல் பாலிசிஸ் எடுத்துக்கிறோம். இந்த ஆப்ரேஷ்னல் பாலிசிஸ் தான் கண்டினியூஸ் ரிவ்யூஸ் Q சிஸ்டம், பீரியாடிக் ரிவ்யூஸ் P சிஸ்டம். இந்த கண்டினியூஸ் ரிவ்யூஸ் Q சிஸ்டம் அப்படின்னா என்ன அப்படின்னா, இட் இஸ் அ கண்டினியூஸ் சிஸ்டம் ரிவ்யூ சிஸ்டம் ஆர் ஆல்சோ known as Q system or also known as fixed order quantity system. A continuous review system is also known as the reorder point system. இந்த கண்டினியூஸ் ரிவ்யூ சிஸ்டத்தை நம்ம ரீஆர்டர் பாயிண்ட் சிஸ்டம்னு சொல்லலாம், ஆல் ஃபிக்ஸட் ஆர்டர் குவான்டிட்டி சிஸ்டம்னு சொல்லலாம். இது வந்து கண்டினியூஸ்லி நம்ம மானிட்டர் பண்ணுவோம் இன்வென்ட்ரி லெவல்ஸ் எல்லாத்தையுமே. ஆஃப்டர் எவ்ரி டிரான்சாக்ஷன் இஷ்யூ ஆர் ரெசிப்ட் whenever the inventory position drops to a fixed threshold called reorder level, a fixed quantity, economic order quantity is also ordered immediately. ஸோ கண்டினியூஸ் ரிவ்யூ சிஸ்டம் அப்படின்றது நம்ம ஆல்ரெடி பார்த்த ரீஆர்டர் லெவல் தான். இந்த ரீஆர்டர் லெவலில் நம்ம என்ன பார்த்தோம், ஒரு ஸ்டாக் காலியாச்சுன்னா உடனே நம்ம இன்னொரு ஸ்டாக் ஆர்டர் பண்ணுறது தான் ரீஆர்டர் லெவல்னு பார்த்தோம். அந்த ரீஆர்டர் லெவல் தான் இங்கே வந்து கண்டினியூஸ் ரிவ்யூ சிஸ்டமாக இருக்குது. இதில் வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு இன்வென்ட்ரியை வந்து நம்ம கண்டினியூஸாக திருப்பி செக் பண்ணிட்டே இருக்கணும். கண்டினியூஸ்லி மானிட்டர்ஸ் த இன்வென்ட்ரி. தட் இஸ் வாட் இஸ் கால்ட் அஸ் reorder level, fixed order quantity and reorder point system. இந்த மாதிரி நிறைய பேர் இதுக்கு இருக்குது. இப்போ ஃபிக்ஸட் குவான்டிட்டி வந்து நம்ம எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டிக்கு நம்ம இம்மீடியட்டாக ஆர்டர் பண்ணுவோம். If the order quantity is fixed, Q be the order quantity and Q is constant, then Q is equal to EOQ. எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டிக்கு இந்த ஆர்டர் குவான்டிட்டி ஈக்குவல் ஆகிடும். ஸோ எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டின்றது ஒரு ஃபிக்ஸட் குவான்டிட்டி இன் கண்டினியூ ரிவ்யூ சிஸ்டம். இப்போ இந்த ஆர்டர் குவான்டிட்டியோட இன்டர்வல் எப்படி இருக்கும்னா, வேரியபிள் டிபெண்ட்ஸ் அப்பான் ஹவு ஃபாஸ்ட் ஸ்டாக் டெப்ளிட்ஸ்ன்றது கன்சம்ஷன். ஸோ எப்படி ஒரு ஹவு ஃபாஸ்ட் ஸ்டாக் டெப்ளிட்ஸ், எவ்வளோ சீக்கிரமாக நம்ம இன்னொரு ஸ்டாக்கை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறோம் அப்படின்றத அதோட வேரியபிளை கண்டுபிடிக்கிறது தான் ஆர்டர் இன்டர்வல். மானிட்டரிங் ரியல் டைம் ட்ராக்கிங் example using ERP systems and barcodes to bin systems. Inventory position on hand stock plus on order stock back orders. இப்போ பீரியாடிக் ரிவ்யூ சிஸ்டம்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். பீரியாடிக் ரிவ்யூ சிஸ்டம்ன்றது ஃபிக்ஸட் ஆர்டர் இன்டர்வல் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். இதை வந்து ஃபிக்ஸட் ஆர்டர் குவான்டிட்டி சிஸ்டம் சொன்னோம். இதில் வந்து ஃபிக்ஸட் ஆர்டர் இன்டர்வல் சிஸ்டம் சொல்கிறோம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் பீரியட் டைம் பேஸ் பண்ணி தான் இருக்கும் அண்ட் இன்டர்வல் பேஸ் பண்ணி இருக்கும். ஈக்குவல் டைம் இன்டர்வல்ஸ்
It reviews the inventory level fixed at fixed equal time intervals. At each review time, an order is placed to bring the inventory position up to the predetermined step. Target minimum, target maximum inventory level. இந்த ரெண்டு கண்டினியூஸ் ரிவ்யூ சிஸ்டம் அண்ட் பீரியாடிக் ரிவ்யூ சிஸ்டம்க்கு இடையில இருக்கிற ரெண்டு பாலிசிஸ் பார்ப்போம். எஸ்கமாக்யூன்னு ஒரு பாலிசி இருக்குது அப்படின்னா அந்த பாலிசியில் ஆர்டர் குவான்டிட்டி கியூ இஸ் ஃபிக்ஸடாக இருக்கும் அண்ட் ரிவ்யூ டைம் இன்டர்வல் வந்து வேரியபிளாக இருக்கும். எஸ்ன்றது ஒரு பாலிசியாக இருந்துச்சுன்னா ஆர்டர் குவான்டிட்டி இஸ் வேரியபிள் up to maximum level. Reorder level is fixed. An inventory system where inventory status is reviewed at fixed regular time intervals. T, S is the policy. இந்த பாலிசியில் டீன்றது ஆர்டர் குவான்டிட்டி, ஃபிக்ஸட் ரிவ்யூ இன்டர்வெல்ல டீங்கிறது ஆர்டர் குவான்டிட்டி varies depending on the stock at review. Order is placed only if the stock level is below. Such kind of policy is called T, S.